நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட்டர்ஸ் தான் சாப்பாடு சர்வ் பண்ண சொல்லணும். வெயிட்டரா? யாருமே வரல. எல்லாத்தையும் நான் தனியா தான் செய்யணும் போல இருக்கு. ஸ்ருதி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? போதும் ஸ்ருதி, எவ்வளவு போடுவ? மொத்த மாசத்துக்கு இப்பவே சாப்பிட சொல்ல போறியா என்ன? ஸ்ருதி, கொஞ்சம் இருங்க. மதுமதி ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணிருக்கா பாருங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வெயிட்டர் வர வச்சிருக்காங்க. அஸ்வின், இப்ப நீங்க எதுக்கு? உனக்கு ஹெல்ப் வேணும்னு சொன்னேன்ல. சொன்ன, ஆனா நீ இந்த பூரி எடுத்துட்டு போ, உருளைக்கிழங்க நான் எடுத்துட்டு வரேன். வெயிட். வெயிட்டர், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, என்ன பெரியம்மா, இவர் வெயிட்டர் கிடையாது. இந்தங்க. தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். ஏன் இப்படி என்ன மாட்டி விடுதலே இருக்கீங்க? இவர் வெயிட்டர் கிடையாது. இவர் பேரு அஸ்வின். இவர் மாப்பிள்ளையோட அண்ணன். இன்னைக்கு இவருக்கு சுத்தமா உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், இந்த ஓரமா இருக்கிறத கொஞ்சம் சரியா வைங்களேன். கீழே விழ போகுது. ஓ, இதுவா? இல்ல, அதோ ஓரமா இருக்கிறது. இதுவா? ஓரமா இருக்குன்னு சொன்னா கூட புரியாதா உங்களுக்கு? நான் இத
ஸ்ருதி எல்லாமே கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நீ நல்லா இருக்கல்ல? ஸ்ருதி, தேங்க்யூவை ஈவினிங் வந்து சொல்லு. ஏ ஸ்ருதி, கொஞ்சம் நில்லு. ஆ? இங்க பாருமா, இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அஸ்வின் வீட்ல இறக்கி விட்டுட்டு நீ உடனே திரும்பி வந்துரு. என்ன முழிக்கிற? சரிங்க அத்தை. போயிட்டு வா. வாங்க போலாம். சரி, நாங்க வரோம். அஞ்சலி கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப டூ லாங் ஆயிடுச்சுல. இந்நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கணும். அவ டெம்பிள்ல எத்தனை ரவுண்ட் அடிக்கிறான்னே தெரியல. அக்காவுக்கும் கோவிலுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு அக்காவுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு என்ன தோணுதுன்னா சம்பந்திங்க வந்துட்டாங்க. வணக்கம். இவரு எங்க சித்தப்பா. இவருக்கு கோயம்புத்தூர்ல பெரிய கடை இருக்கு. அப்புறம் இவர் எங்க பெரியப்பா. இவரு கோயம்புத்தூர்ல தான் கடை வச்சிருக்காரு. அப்புறம் இவங்க தான் என்னோட பெரியம்மா. இவங்க பெரியப்பாவுக்கு உதவியா இருப்பாங்க. ஏன்னா எங்க பெரியப்பாவுக்கு சரியா கணக்கு வழக்கு பார்க்க தெரியாது. இவங்களுக்கு கோயம்புத்தூர்ல கடை இருக்கு. அது பெரிய துணி கடை. கோயம்புத்தூர்லயா? நாங்களும் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க தான். உங்க கடை எந்த இடத்துல இருக்கு? ஹலோ, ஹாய், பாய் பாய். என்ன பேசுறீங்க அத்தம்மா? கோயம்புத்தூர்ல இருக்கிற சின்ன சின்ன கடைகளை பத்தி நமக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க. நாம எப்ப ஷாப்பிங் பண்ணாலும் பெரிய பெரிய பிக் பிக் டிசைனர் கடையில தானே ஷாப்பிங் பண்ணுவோம். அவங்களுக்கும் நாங்க தான் துணியெல்லாம் சப்ளை பண்றோம் சம்பந்தி அம்மா. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. முதல்ல உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. ஆ, நீங்களும் வாங்க, எங்க கூட சேர்ந்து உட்காருங்க. வாங்க. ஆமா ஸ்ருதி. ஆ? நீயும் ஆமா ஸ்ருதி. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களும் பாருங்க. நீ யாரம்மா தேடிக்கிட்டு இருக்க ஸ்ருதி? யாரையும் தேடலையே. அது நான் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். ம். நான் அது ஆமா ஸ்ருதி, நீ தான் இவ்வளவு தூரம் வந்துட்டில்ல, இந்த புடவைகள்ல இருந்து உனக்கு பிடிச்ச புடவையை நீ தேர்ந்தெடுத்துக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 புடவையும் பிடிச்சிருக்கு. உனக்கு எந்த புடவை பொருத்தமா இருக்குன்னு எனக்கு புரியலமா ஸ்ருதி. உட்காருமா. எல்லாத்தையும் பாரு ஸ்ருதி. நல்லா பாருமா.
ஸ்ருதி இந்த புடவை வேணாம், இதோ இந்த சாரி. இட்ஸ் கார்ஜியஸ், ரைட்? ரொம்ப மட்டமா இருக்கு. முதல்ல நான் சொன்னேன்ல அமர், இதுதான் பெட்டர் சாய்ஸ். ஸ்ருதி இந்த புடவை இல்ல, இந்த புடவை. அமர் உனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னு சொன்னா முதல்ல எடுத்தது அதுவே நல்லா இருக்கு, அதே எடு. ஸ்ருதி வாட்ஸ் ஏ ஆ, எந்த புடவைன்னு தேர்ந்தெடுத்துட்டியா சுருதி? பாட்டி அது வந்து இந்த புடவை. இந்த புடவை. ஓ, உண்மையிலே நல்ல புடவை செலக்ட் பண்ணிருக்க. சின்னா, ஏற்கனவே போன்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க, அதனால போனை வச்சிடலாம்ல. சரி, நான் கிளம்புறேன் பாட்டி. வீட்ல அத்தை அம்மாலாம் காத்துட்டு இருப்பாங்க. சரிம்மா. நான் போயிட்டு வரேன் பாட்டி. சரிம்மா. அண்ணே, அது வந்து என்னுடைய ஷெர்வானி உங்ககிட்ட இருக்குன்னு மாமா சொல்லியிருந்தாரு. அண்ணே, அஜய், அண்ணே, எனக்காக நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அதுக்காக எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாதுண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. உண்மையா சொல்றேன், நீங்களும் ஸ்ருதியும் சேர்ந்து அன்னைக்கு அந்த சூசைட் பிளானை மட்டும் என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நானும் பிரியாவும் ஒன்னா சேர்ந்து காதல்ங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டான உணர்வு இல்லைன்னு. நாம காதலிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வலி ஏற்பட்டா கூட அதை நம்மளால தாங்கிக்க முடியல. ஸ்டாப் ஸ்ருதி. அப்புறம் அப்புறம் அவங்க கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட நம்ம மனசு வலிக்குண்ணே. அவங்க நம்ம பக்கத்துல இல்லைன்னா அவங்களுடைய நினைவுகள் கூடவே இருக்கும்.
அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா நமக்கே தெரியாம அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும்னு நமக்கு தோணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபீலிங்ஸ் நம்மளை நிம்மதியாகவும் இருக்க விடாது. அப்புறம் அவங்க கிட்ட மறுபடியும் பேச தோணும். ஆனா ஆனா நீங்க நீங்க இத பத்திலாம் ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலி ஐ அம் கெட்டிங் லேட். ஆமாண்ணா, எனக்கும் லேட் ஆயிடுச்சு, ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஆச்சு அத்தை? என்னம்மா ஸ்ருதி இதெல்லாம் ஒழுங்கா அடுக்கி வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? பிரியாவோட பொருளை எல்லாம் எங்க கொண்டு வச்ச? என்னடி ஸ்ருதி இதெல்லாம்? அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த பேக முதல்ல மூடி வைங்க. ஏன்? என்னத்த என்னாச்சு? அக்காவை சந்தோஷப்படுத்த சில பொருள் அந்த பேக்ல வச்சேன். நீங்க எல்லாத்தையுமே குழப்பி விட்டுட்டீங்க. ஆட பகவானே கிருஷ்ணா, முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. என்ன ஸ்ருதி இதெல்லாம்? அதான் இதுல என்ன இருக்குன்னு அத்தை தெரியப்படுத்திட்டாங்கல்ல, நானே உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த திருவிழா உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா? அப்ப உங்களுக்கு 12 வயசு, பயங்கர ஜலதோஷம். நம்ம வீட்ல இருக்கிற செடியில இருந்து பறிச்ச பூ, நம்ம கோயம்புத்தூரோட நினைவுகள். சந்தோஷமா இதை கையோட கொண்டு போங்க. அப்புறம் அம்மன் சிலை, இவங்க எப்போ உங்களுக்கு துணையா இருப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய அற்புதம் செய்யக்கூடிய மந்திர சக்தி இருக்கிற ஆயின்மெண்ட். ஒருவேளை மாமாக்கு கொரட்டை விடுற பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை யூஸ் பண்ணீங்கன்னா கொரட்டையெல்லாம் பறந்து போயிடும். ஸ்ருதி, அமைதியா வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாமாக்கு கொரட்டை விடுற பழக்கம் இருக்குன்னு அர்த்தம். இருக்குல்ல ஸ்ருதி? இங்க பாரு பிரியா, மத்த பொருளையெல்லாம் நீ எப்படிமா கொண்டு போற? இந்த ஸ்ருதி உனக்காக எடுத்து வச்ச பொருள் எல்லாம் ஏகப்பட்ட இடத்த கவர் பண்ணிடுச்சு. பகவானே கிருஷ்ண கிருஷ்ணா, நான் எப்படியாவது கொண்டு போயிடுவேன் அத்தை. இவ கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நான் என் கூட நிச்சயம் கொண்டு போவேன். இல்ல நான் ஒண்ணு சும்மா பதட்டப்படல. ஆனா இன்னைக்கு அஞ்சலி வரட்டும், நான் அவளை திட்டதான் போறேன். இன்னைக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இன்னைக்கு கூட 4-5 கோயில்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ராணியம்மா, பாட்டி இப்பதான் உன்னை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நீ எங்க இருக்க? இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க, நான் சீக்கிரமா வந்துருவேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். சரிங்க, வச்சிடுறேன். நீ சீக்கிரத்துல வீட்டுக்கு வர போற ராணியம்மா. ஆனா ஒரு பிரச்சனை, நீ வரமாட்ட. உன்னோட பொணம் தான் வரப்போகுது.